தனுசு ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க. குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. நீங்கள் உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே இருக்கும். தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் தனுசு ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டில் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறீங்க. உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவி கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தாங்க நீங்கள். தனுசு ராசிக்காரங்க கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம், புதுசாக ஒரு சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் தானாக உங்களை தேடி வந்திருக்கும். தனுசு ராசி சொந்த பந்தத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து, கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடவே கூட்டிகிட்டு போயிடு. நான் எவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாக போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்துவதற்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையை மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தனுசு ராசிக்காரங்க பிரச்சனை வரும் அப்படின்னா கொஞ்ச நாளில் அது போயிடும். மறுபடியும் பிரச்சனை வரும் போகும். இந்த மாதிரி நிலைமை தாங்க நிறைய நபர்களுக்கு வாழ்க்கையில் இருக்குது. நீங்கள் என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி புது புது பிரச்சனை கஷ்டம் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் உங்களுக்கு நன்மையாக மாறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கான விடிவு காலம் அப்படிங்கிறது வரப்போகுது. இந்த தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு இன்பம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது பார்த்திங்கன்னா சனியுடைய வக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகி நடந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சுக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகிருச்சு. சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா வந்து ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு ஜம்ப் ஆகி வந்து வக்கிர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. இதன் மூலம் ஒருத்தர் வாழ்க்கையில் வந்து கொடி கட்டி பறக்கிறாங்க. அவர் பார்த்தா எல்லாரும் அவங்களுக்கு என்னப்பா சுக்கிர நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு திடீர்னு நல்ல ஒரு உச்ச நிலையாய் வரப்போகுதுங்க. தனுசு ராசி அந்த அளவுக்கு சுக்கிரனுடைய பயிற்சி பலன் வந்து முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இத்தனை நாட்களாக வந்து குரு பயிற்சியுடைய பலன் வந்து தனுசு ராசிக்கு மட்டும் கிடையாமல் அது பார்த்திங்கன்னா வருடகாரங்கள் மாற்றங்கள் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் குரு பெயர்ச்சியோட பலன் முழுவதுமாக கிடைக்க போகிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், நல்ல ஒரு வாழ்க்கை தரம் நிச்சயமாக உங்களுக்கு வரப்போகுதுங்க. ஒரு 5 மாதம் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை விரைவில் நீங்கள் அடைய போகிறீங்க. இந்த குரு பெயர்ச்சி மூலம் கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் அரசாங்க வேலை இல்லை ஐடி வேலை, பிரைவேட் வேலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆசைப்பட்ட வேலை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க.
உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் ஏதோ கிடைச்ச வேலைக்கு போயிட்டு 10,000 15,000 சம்பளத்துக்கு குடும்ப கஷ்டத்துக்காக இல்லை பிடிக்காத வேலையை செஞ்சுருந்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் நிறைய கவலைப்பட்டு இருப்பீங்க. உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை, உங்கள் குடும்பத்திற்கு ஏற்ற வேலை அப்படின்னு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் இந்த வாழ்க்கையை நீங்கள் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அதையெல்லாம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்க போகிறீங்க. இத்தனை நாளாக நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் விரைவில் அந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரப்போகுது. சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது. இதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்பு புதிய பதவி எல்லாம் தானாக உங்களை வந்து சேரும். ராகுபால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கை சரி, இல்லற வாழ்க்கையும் சரி. நிறைய நபர்கள் வந்து தொழில் கொடுப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது. கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அங்கே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடம் மூலமாக சம்பள உயர்வு, பதவி உயர்வு, மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழில் விரைவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நினைச்சது எல்லாம் நடக்க போகுது. தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வர வேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சி வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்க முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலும் குழப்பத்திலுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா இது வரைக்கும் குறிப்பாக வந்து பெண்கள் ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம். வயது 30, 33, 35, 38 வயது வரைக்குமே கல்யாணமாகாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்ட காலம் எல்லாம் மாறி இந்த உங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு முடிய போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிற நிச்சயமாக உங்களுக்கு தானாக கிடைக்க போகுது. இனி தனுசு ராசி ஆண்களை பெண்களை அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க, இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அதையெல்லாம் விட்டுடுங்க. திருமணம் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார சூழ்நிலை இப்போ இருக்குது. காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இந்த சொசைட்டியை ரன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் வரப்போகுது. தனுசு ராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை. வாரத்துக்கு 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடிகிறதுக்குள்ள விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டத்தில் காதல் அதிகமாக தோல்வி அடைந்திருக்கக்கூடிய ராசின்னு பார்த்திங்கன்னா அது தனுசு ராசி தாங்க.
எல்லாம் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய ராசிக்கு நன்மையாக மாறும். எல்லாம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். கூடிய விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க. இந்த கிடைக்கும் பட்சத்தில் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டத்தில் காதல் அதிகமான தோல்வியில் இருந்தவங்க எல்லாம் இப்பொழுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை போய் வீட்டில் சொல்லும்போது உங்கள் பெற்றோரே உங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுக்கு முன்னாடி இருந்த மாதத்தில் எல்லாம் நீங்கள் காதல் வயப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த காலத்தில் உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு நிலச்சிருக்காது. ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ்வெல்லாம் பிரேக்கப் ஆகி இருந்திருக்கும். அப்படி இல்லைனாலும் உங்கள் பெற்றோர் மூலமாக அந்த திருமணங்கள் தடைபட்டு நின்று இருக்கும். அவங்க ஏதாவது ஒரு குறை சொல்லி அதை தடுத்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதல் நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. நீங்கள் திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று எல்லாத்தையும் நடத்தி வைப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் எல்லா விஷயத்திலையும் சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் எல்லாம் முன்னேற்றத்தை கொண்டு வரப்போகுதுங்க. சிலருக்கு படிப்பதற்கான வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்குங்க. குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சி நடந்திருந்தாலும் இனி வரக்கூடிய காலத்தில் குடும்ப திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேச போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. தொழிலில் தொடங்கும் முயற்சிகள் பண்ணுவீங்க. அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ இல்லை கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கும். இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை எல்லாம் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க. நீங்கள் இப்போ போய் தனுசு ராசிக்காரங்களை பார்த்து கேட்குறீங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் கடன் இருக்குது 10 லட்சம் கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் பார்த்து ரொம்ப ரொம்ப அரிது. இந்த 2025 முடிஞ்சு 26 அடி எடுத்து வைக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கடன் இல்லாத அளவுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு எதிரிகளாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. ஏன்னா நம்ம கூட இருந்து திடீர்னு எவ்வளவு டெவலப் ஆகிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, பைக் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பொறாமப்படுவாங்க. அந்த அளவிற்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியை தனுசு ராசிக்காரங்க சந்திக்க போகிறீங்க. வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்கள் ஏற்பட போகும் முடிந்த அளவிற்கு இந்த மாதிரி தவறான உறவு என்று தெரிஞ்சும் பட்சத்தில் அது குடும்ப வாழ்க்கை நண்பர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டால் அவர்களிடத்தில் உடனடியாக தனுசு ராசிக்காரங்க விலகி கொள்வது ரொம்ப நல்லது. அப்படி விலகாமல் அவங்களோட சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் கடைசியில் பிரச்சனையும் சிக்கலும் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. யார் இடத்துலையும் ஷேர் பண்ணாதீங்க. அதிகமாக யார் இடத்துலையும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல வேணாம். உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் பிரச்சனை அவங்க மூலியமாக ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் தனுசு ராசிக்காரங்க எப்பயுமே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நீங்கள் தனியாக நின்று சுலபமாக ஏற்கக்கூடிய ராசி. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே எளிமையாக செஞ்சு முடிச்சிருவீங்க. இனி வரக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய காலமாக அமையும்.